Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். போன சீரிஸ்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை கிளியரா புரிஞ்சிருப்பீங்க. இந்த புது சீரிஸ்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்து அதை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் மேடிசின்னு வச்சிருக்கேன். இந்த சீரீஸ்ல நாம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா எடுத்துப்போம். ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சீரீஸ்ல நீங்க ஃபியூச்சர்ஸ்னா என்னது, ஆப்ஷன்ஸ்னா என்னது, ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்னது, ஆப்ஷன் பையிங்னா என்னது, ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்றது, அப்புறம் ஆப்ஷன் பையிங்கையும் செல்லிங்கையும் எப்படி மிக்ஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோல்டு ஆப்ஷன் பையிங் இல்லைனா கண்ட்ரோல்டு ஆப்ஷன் செல்லிங்கா பார்ப்பீங்க. இது கால்ட் அஸ் ஸ்ப்ரெட். அது நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற டீடைல் வந்து அந்த சீரீஸ்ல பார்த்தோம். இந்த புது சீரீஸ்ல நாம எல்லா பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸையும் எடுத்து பிரிச்சு மேய்ஞ்சி அதோட பே ஆஃப் என்ன, அது எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது, யாரு எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள டீப் டைவா ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சீரீஸ்ல இருக்கிற 7 லெசன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்ப உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ரொம்ப கிளாரிட்டியா புரியும். ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா என்ன, ஸோ அதோட மீனிங் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ஷனரியில் அடிச்சிங்கன்னா ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்லா பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுறவங்க போது சொல்லுவாங்க, நான் ஐ காட் ஸ்ட்ராங்கிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீனிங் என்னன்னா, நான் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டேன் அப்படின்றது இருக்கும். அப்போ இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கிக்கிட்டேன் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு ஏதோ ஒரு ரேஞ்சுக்குள்ள சிக்கிக்கிச்சு அப்படி இல்லைன்னா இந்த லெவலுக்குள்ள சிக்கிக்கிச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங்கிளை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க இந்த டிக்ஷனரி மீனிங்ல இருந்துமே புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்ட்ராங்கிள்னா என்னது, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு டீப் டைவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். வியூல உங்களுக்கு புல்லிஷா பியரிஷா இல்லைன்னா இல்லை சார் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் தாண்டாத வரைக்கும் என்னோட வியூ ரொம்ப டைரக்ஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்துருப்போம். அந்த மாதிரி டைரக்ஷன் இல்லாத இடத்துலயோ இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள சிக்கிக்கிட்ட இடத்துலயோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பிரேக் பண்ணி பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அண்டர்லைங்க இப்படி ப்ரைஸா மார்க் பண்ணும்போது ரைட்டா, இது வந்து அட் த மணின்னு இருக்கும். ரைட், இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு வியூ இருக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்போ இங்க இருக்குன்னு அர்த்தம். அட் த மணின்னு என்ன அர்த்தம், இங்க இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க மார்க் பண்ற ஸ்ட்ராங் அண்ட் அது வீக்கா இருக்கலாம் இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். உங்க சப்போர்ட்டோ உங்க ரெசிஸ்டன்ஸோ நீங்க மார்க் பண்ண போறீங்க. இப்போ இது வந்து நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு 200 இருக்குன்னு வச்சுப்போமே. இது ஒரு ஸ்டாக்காவே இருக்கலாம். ரைட்டா, இப்போ இதுக்கான சப்போர்ட்டை நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. எது வழியா ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஒன்னு சப்ளை டிமாண்ட் இல்லைனா பேஸ்ட் ஆன் கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி, அப்படியே இல்லைனா ஃபிபனாச்சியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் லெவல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. கரெக்டா, இது வந்து ஒரு 160 வச்சுக்கலாமா, சப்போர்ட்ன்றது 160 இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல 230 இல்லைனா 220 கூட இருக்கலாம். ரைட்டா, இப்போ இந்த லெவலில் நான் மார்க் பண்றேன். நீட் நாட் பி சேமா இருக்குன்னு அவசியமே இல்லை. கரெக்டா, எப்போ மார்க்கெட் சென்டரா இருக்குன்னு அவசியம் இல்லை. இது வந்து 115 இருக்கலாம். அப்போ இதுல எப்படி இருக்கு, இந்த பக்கம் 50 பாயிண்ட், இந்த பக்கம் 30 பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 பாயிண்ட் இருக்கு, இந்த பக்கம் வந்து 30 பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க உங்க சார்ட் வச்சு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ராங்கிள்ன்றது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க ரைட்டா, இப்போ எப்படி பண்ணலாம், இங்க தான் அட் த மணி கரெக்டா, டவுன் சைட்ல ஏதாவது ஒரு புட்டை நீங்க சூஸ் பண்ணீங்க. அந்த புட்டு எவ்வளவு தூரம் இருக்கலாம் அப்படின்னா அது நீங்க டிசைட் பண்றது தான். ஸோ இட் கேன் பி நீங்க எடுத்தா 150லயுமே எடுக்கலாம். ரைட்டா, அது எங்கெங்கெல்லாம் நவுத்தலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். பட் பேசிக்கா அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ 150யா, அப்போ நான் வந்து 160 அப்படின்ற ஒரு நம்பர் டிசைட் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ 230யா, ஓகே 230னா ஓகே நான் 230 எடுத்துக்கிறேன் அப்படின்றத நாங்கள் நீங்க டிசைட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இது 160 40 பாயிண்ட், இது ஒரு 30 பாயிண்ட். ஸோ தோராயமா ரெண்டுமே இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி பிளான் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இங்க இருக்க புட்டு ஓகேவா நீங்க செல் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்க காலை நீங்க செல் பண்ணணும். பே ஆஃப் எப்படி வரும், எப்படி வரும் பார்ப்போமா. ஜென்ரலா எப்படி இருக்கும், இங்க செல் பண்ணீங்கன்னா ரைட்டா, இங்க செல் பண்ணீங்கன்னா என்ன வரும், ரிஸ்க் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, அப்புறம் இங்க செல் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுமா ரிஸ்க், அப்புறம் ரெண்டுத்தையும் செல் பண்றதுனால ஆயிடும் இதோட பிரீமியமும் சேர்த்து. இப்போ இது ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போமே, இது ஒரு 100 ரூபாய் செல் பண்ணிருக்கீங்க, இது ஒரு 100 ரூபாய் செல் பண்ணிருக்கீங்க. கரெக்டா, ஆவரேஜா ரஃபா சொல்றேன், இங்க ஈக்குவலா செல் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த வேல்யூ எப்படி இருக்கும், இதோட டோட்டல் லைட் எவ்வளவு இருக்கும், ஸோ பே ஆஃப்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமா, இது டோட்டல் லைட் எவ்வளவு இருக்கும், டோட்டலா எவ்வளவு செல் பண்ணீங்களோ அதோட நெட் வேல்யூ தான் இங்க இருக்கும். அப்ப இந்த ஹைட் எவ்வளவு இருக்கும், 100 + 100 இன்டூ லாட் சைஸ் அப்படின்றது இந்த ஹைட்டா இருக்குமா. அப்புறம் பிபி எங்க வரும், உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு செல் பண்ணிருக்கீங்களோ. ரைட்டா, நான் 200 ரூபாய் டோட்டலா செல் பண்ணிருக்கேன். அப்ப இது என்ன ஸ்ட்ரைக்கு, 230 எடுத்துப்போமே. இது 230 இருந்தா நான் என்ன பண்ணும், 230ல இருந்து இந்த பிபி கண்டுபிடிங்க, என்ன பண்ணும், டோட்டலா எவ்வளவு செல் பண்ணிருக்கேன் அப்படின்றத நீங்க போட போறீங்க. அப்ப சும்மா ஒரு பேச்சுக்கு 100 + 100
அப்போ அதுதான் என்னோட பிஇபி இந்த பக்கமா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் செல் பண்ணும்போது என்ன, இது என்ன ஸ்ட்ரைக் டிசைட் பண்ண போறீங்க 160 ஆச்சு, ரைட்டா? இது புட்டுன்ற இருந்தாலும் என்ன பண்ண போறீங்க 160ல எவ்வளவு செல் பண்ணீங்க அதை வந்து மைனஸ் பண்ணி போறீங்க 100, திரும்பி இன்னொரு 100. ஸோ அப்போ இதுதான் உங்களோட பிஇபியா இருக்க போகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரியல் டைமா இருக்கிற ஒரு சார்ட் எடுத்து பார்ப்போம், இல்லைனா ஒரு சார்ட் வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு நிஃப்டி எடுத்துப்போம். நிஃப்டியில் இருக்கிற இந்த ப்ரீமியத்தை கனெக்ட் பண்ணா இது எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த பே ஆஃபை நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பே ஆஃப்ல என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நம்மளோட ஸ்டாக் மார்க்கை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாக் மார்க்ல பில்டர்ன்ற இடத்துல ஓப்பன் பண்ண போறீங்க. நம்ம இப்போ நிஃப்டியை பார்க்கறதுனால நிஃப்டின்னு வச்சுக்க போறோம். ஒருவேளை நீங்க ஏதாவது ஸ்டாக் போறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டாக்ன்றதை டிசைட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி டாடா மோட்டார்ஸ் டிஎம்டிவி அப்படின்றது வந்து எப்பவுமே நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு டாடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனாலே வச்சுக்கலாம். நான் எந்த எக்ஸ்பிளேஷன் யூஸ் பண்ணாலும் இப்போ என்ன பண்றேன், நான் இப்போ 30th மார்ஜின் அப்படின்றத நான் சூஸ் பண்றேன். இல்ல இப்போ ரொம்ப க்ளோஸரா இருக்கு, ஏன்னா இன்னைக்கு தேதி 24ன்றதுனால ஒரு வாரம் தான் இருக்கு. லாஸ்ட் 1 வீக்ல ஆப்ஷன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாகவே இருக்கும், மார்ஜின்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா இப்போ 28th ஏப்ரல் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன, இங்கேருந்து ஒரு மாசம் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், மார்க்கெட் எங்க இருக்கு 300 இருக்கு. நான் ஒரு பேச்சுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், சப்போர்ட் வந்து 280ல இருக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சரியா? நான் எங்க டிசைட் பண்ணிருக்கேன், என்னோட சார்ட்டை நான் ரஃபா பார்த்திருக்கேன், நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து 280ல என்னோட சப்போர்ட் இருக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி 330ல என்னோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்னோட இந்த ஷார்ட் ஸ்டாங்கிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும், நம்ம ரொம்ப சிம்பிளா எடுக்க போறோம். இதை செல் பண்ண போறீங்க, புட்டை செல் பண்ண போறீங்க, இந்த காலையும் செல் பண்ண போறீங்க. நான் சொன்ன மாதிரி வந்துச்சா பே ஆஃப். இப்போ ஹைட்டா பாத்தீங்கன்னா இது டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 8 16 ரூபா. ஸோ இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800. ஸோ அப்போ அந்த 1650 மல்டிப்ளை பை 800 பண்ணீங்கன்னா, ஏன்னா டோட்டலாக 800 தான். அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட மேக்ஸ் ப்ராஃபிட்டாக இருக்க போகுது. இந்த ஹைட் எவ்வளோ நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ செல் பண்ணியிருக்கீங்களோ அது மல்டிப்ளை பை உங்கள் லாட் சைஸ். அப்போ இந்த பிஇபி எவ்வளோ இருக்கும், நீங்கள் ரஃபா கனெக்ட் பண்ணீங்க 16 ரூபாய் இருக்குமா? அப்போ என்ன அர்த்தம், 280லேருந்து புட்டு வந்து இங்கே செல் பண்ணியிருக்கீங்க, 280லேருந்து 16 ரூபாய் இங்கே பிஇபி இருக்குமா? அதே மாதிரி 330லேருந்து இந்த பக்கம் 16 ரூபாய், டோட்டலாக எவ்வளோ செல் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் இந்த பக்கம் பிஇபி இருக்குமா? ஸோ இப்போ இதை நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் புரிஞ்சிங்க, அதுக்கப்புறம் பே ஆஃப்ல பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த பே ஆஃப் நீங்க எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதோட மார்ஜின் எவ்வளோ, ஜென்ரலாகவே ஷார்ட் ஸ்டாங்களுக்கு ஒரு லாட் ஃபியூச்சருக்கு ட்ரேட் பண்ற மார்ஜின் வந்து எப்பவுமே தேவைப்படும். ஏன்னா ஃபியூச்சருக்கு எப்படி ஓப்பன் ரிஸ்கோ அதே மாதிரி இதுவும் ஓப்பன் ரிஸ்க் தான். ஆனா என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரேஞ்சுக்குள்ள நிற்கும் போது ரிஸ்க் உங்களுக்கு பெருசா வராது. பட் இன் கேஸ் ரேஞ்சு உடையுது அப்படின்னா, ஏன்னா இதோட ரிஸ்க் ரிவார்டு எப்படி பார்க்க போறீங்க, மேக்ஸ் ப்ராஃபிட் இவ்வளோ வருது, லாஸ் எவ்வளோ, லாஸ்க் அன்டிஃபைன்டு. ஓகேவா? ஏன்னா இவ்வளவு தூரம் போனாலும் ரிஸ்க் ஓப்பனாகவே இருக்குன்றதுனால லாஸ் அன்டிஃபைன்டு. அப்புறம் ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். ஸோ நம்ம ஜென்ரலாகவே பார்த்துருப்போம், செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் 50% மேலே தான் ப்ராபிலிட்டி இருக்கும். ஏன் அப்படி இந்த ப்ராபிலிட்டி அப்படின்னா, இந்த மார்க்கெட் நான் வந்து இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ நின்னாலும் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த பே ஆஃப் வந்து கிரீன்ல தான் இருக்கு. இப்போ 2 விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் இந்த பே ஆஃப்ல. நீங்க இந்த சாலிட் லைனை ட்ராக் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் வந்து பேசிக்கா இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சாலிட் லைன்றது என்ன அப்படின்னா, நீங்க இங்க கை வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் 2 விஷயங்கள் வரும். ஓகேவா? இங்க ஏதாவது வச்சு பார்த்தீங்கன்னா 2 வருது. when spot is at 274 expected PL. என்ன எக்ஸ்பெக்டட் பிஎல், எக்ஸ்பைரி என்னைக்கு என்ன ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா 8400 ரூபாய். ஆனால் இப்போ டார்கெட் அப்படின்னா என்ன மீனிங்னா அது எம்டிஎம் லைன்னு சொல்லுவாங்க, இந்த டாட்டட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சாலிட் லைன்ன்றது வந்து எக்ஸ்பைரி அப்போ, சரியா? இப்போ இந்த 28th ஏப்ரல் அப்போ நீங்க டாடா மோட்டார்ஸை பாக்குறீங்க, இந்த பொசிஷனை எடுத்துட்டு கம்முன்னு விட்டுறீங்க. 28th ஏப்ரல் அன்னைக்கு 274 இருக்குதுன்னு வச்சுங்களா, செட்டில்மெண்ட் க்ளோஸ் ஆனது 274ல இருக்குன்னா உங்களோட ப்ராஃபிட் லாஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பைரியோட ப்ராஃபிட். இதே இல்ல சார், நாலாம் பொசிஷன் எடுத்தா அந்த மாதிரிலாம் விட்டு போக மாட்டேன், எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன், இப்போ என்னாச்சு 1 hour கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்க ஃபாலோ பண்ணி வந்த ஒரு விஷயம் இந்த டாட்டர் லைன். ஏன்னா இதுதான் எம்டிஎம் லைன் காலிட்டஸ். ஏன்னா இப்போ செல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இப்போ ஃபிளாட்டா இருக்கு, அப்புறம் மார்க்கெட் போக போக, சரியா, டைம் போக போக மார்க்கெட் நகர நகர வாலட்டிலிட்டி குறைதோ ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைன் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நாம முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருக்கோம், ஆப்ஷன் ப்ரைஸ்ன்றது 3 விஷயத்தை பேஸ் பண்ணி மாறும். ஸோ ஒன்று ஐவியை பேஸ் பண்ணி மாறும், இன்னொன்று அந்த டார்கெட் அதாவது டைம் போக போக எப்படி மாறும், இன்னொன்று ஸ்பாட் மாற மாற அண்டர்லைன் பிரைஸ் மாற மாற எப்படி மாறும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ நீங்க இது 3 வேரியேஷனையும் எப்படி இருக்குது அப்படின்ற ப்ரொவிஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க போது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளுக்கு தெரியும், இங்க கிரீக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட டெல்டா இருக்கும். நான் இப்போ கிரீக்ஸை வெறும் ஃபேக்டரா பார்க்க போறேன்னா, அப்படி இல்லைன்னா ருபீஸ்ல, அதாவது என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸா பார்க்க போறேன்னா அப்படின்றத நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸாவே அப்படின்னு கிளிக் பண்றதுனால இந்த கிரீக்ஸ் ருபீஸ் வந்து டிக் பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், இப்போ ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன ஏறினா என்னோட டெல்டா எவ்வளோ மாறும், அதாவது ப்ராஃபிட்டாவே எவ்வளோ மாறும் அப்படின்றது இங்க இருக்கு. தீட்டாவை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு நாள் போக போக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றதும் இங்க இருக்கு. இங்க வேகாவை பொறுத்து, ஸோ வேகா வந்து ஷார்ட்ல இருக்கு. அப்போ இதுல இருந்து எப்படி இருக்கு, டெல்டா வந்து கிட்டத்தட்ட ஃபிளாட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும், ஆனால் நியூட்ரலாக இருக்கும். இது வந்து டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜினோ தே கால் இட். ஏன்னா நான் டைரக்ஷனல் எல்லாமே மோஸ்ட்லி டெல்டா நியூட்ரலாக இருக்க வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி தீட்டாவை பொறுத்த வரைக்கும் இது ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி வேகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது அகேன்ஸ்டாக போகும். அப்போ நான் என்ன அர்த்தம்,
இந்த ஸ்ட்ராட்டஜி வேகா மாற மாற இப்போ வந்து பார்ப்போம். அதாவது ஐவி வந்து ஏறுதுன்னு வச்சுப்போமே, ஒரு 10% ஏறணும்னா அதோட பே ஆஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டா? ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? இதோட ப்ராஃபிட் ஏன்னா இங்கேயே இருந்து வெறும் 15% ஐவி மட்டும் ஏறினா இந்த பொசிஷன் என்ன ஆகும்? வெறும் ரூ. 3750 இன்னைக்கு அது எம்டிஎம்மா காட்டும் அப்படின்றது அந்த டார்கெட் லைன் சொல்லுது. அப்போ அந்த ஷார்ட் வேகாவோட மீனிங் தெரியுதா? இப்போ இதே வேகா குறைஞ்சதுன்னா இந்த பொசிஷன்ல வந்து இப்போ ஜீரோல இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு 5% குறையுது, 10% குறையுதுன்னு வச்சுப்போமே, மார்க்கெட் எங்கேயுமே நவராம இங்கேயே ஐவி குறைஞ்சாலும் இது ப்ராஃபிட் வரும். ஸோ அதுதான் அந்த ஷார்ட் வேகா அப்படின்றத அதை குறிக்குது. எவ்வளவு ப்ராஃபிட் வரும்ன்றது அது 1%க்கு இவ்வளவு ரூபாய் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு நாள் போக போக என்ன வரும்? இப்போ ஐவியை வந்து நான் பண்ணிடுறேன். ஐவியை வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரீசெட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இப்போ ஒரு நாள் போக போக, ஏன்னா இன்னைக்கு வந்து 23 மார்ச், இப்போ நாளைக்கு ஈவினிங்க்கு என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை நவுத்தி வச்சிங்கன்னா இந்த எம்டிஎம் லைன் வந்து வரும். ஸோ இந்த டெல்டாவை பேஸ் பண்ணி என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? சரி, இப்போ ஒரு வாரம் கழிச்சு இப்போ எனக்கு எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரம் கழிச்சு, ஸோ அடுத்த மண்டேக்கு வந்து என்னோட எப்படி இருக்கும்? ஆக்சுவலான பிபி இங்கே இருக்கு, ரைட்டா? ஆனால் இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி சொல்லலாம்? இது டாட்டட் லைன் பிபின்னு கூட சொல்லலாம் பீப்பிள். ஸோ யாரெல்லாம் வந்து அக்ரெசிவா பொசிஷன் வச்சிருக்கீங்க, டெய்லி ட்ராக் பண்ணுறீங்களோ அவங்க இந்த லெவல் தொடும்போதெல்லாம் இந்த பொசிஷன் வந்து எதர் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை மாற்றுறதோ பண்ணிக்கலாம். இது 2 பிபிஸ் இருக்குது. தே கால் இட் அஸ் ஒன்று எக்ஸ்பைரி பிபி, இன்னொன்று எம்டிஎம் பிபி அப்படின்னா டாட்டட் லைன் பிபின்னு சொல்லலாம். அந்த இப்போ இங்கே மார்க்கெட் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு இங்கே போயிடுச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா உங்கள் ப்ராஃபிட் வந்து லாஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ராஃபிட் வந்து லாஸாக மாறதுக்கு. எந்த ப்ராஃபிட்? இது எம்டிஎம் ப்ராஃபிட், டாட்டட் லைன் ப்ராஃபிட். ஆனால் எக்ஸ்பைரி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனால் அது வரை வெயிட் பண்ணால் அடுத்த வாரமே என்ன வரும்? இவ்வளோ தூரம் லாஸ் வரும்ன்றது அந்த டாட்டட் லைன் சொல்லுது. ஸோ அப்போ நீங்கள் டாட்டட் லைனை ட்ராக் பண்ண போறீங்களா இல்லை சாலிட் லைனை ட்ராக் பண்ண போறீங்களா நீங்கள் டிசைட் பண்ணீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீங்கள் நினைச்ச ரேஞ்சுக்குள்ளேயே 270லேருந்து சரியா 270ன்றது நம்ம 280 வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சிருந்தோம். அதே மாதிரி 330 வந்து உங்களோட டிஸ்டன்ஸாக வச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து எங்கேயும் போகாமல் இப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்று இப்படி வந்து கடைசியாக எக்ஸ்பைரி அப்போ இங்கே நின்றுச்சுன்னா இந்த மொத்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு தான். இதில் என்ன அப்படின்னா மார்க்கெட் திடீர்னு டைரக்ஷனலாக மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் இங்கே நோக்கி பார்க்கலாம். இப்போ என்னோட ஸ்பாட்டோட எஃபெக்ட் நான் எப்படி இருக்கும்னு நினச்சேன்னா இது எல்லாத்தையும் நான் ரீசெட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே ஸ்பாட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இது என்ன 1% 6% மாறுதா? இப்போ ஒருவேளை இதே மாதிரி நகர்ந்து நான் எதிர்பார்க்கல, திடீர்னு வந்து 270 போயிடுது. நம்மளோட பிபி என்னவா இருக்கும்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னைக்கே ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கே மார்க்கெட் இப்போவே 260 தொடுதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் பிபியை தாண்டி வர ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும்? எக்ஸ்பைரிக்கு 2800 தான். ஆனால் அந்த டாட்டட் லைனா ஏன்னா அந்த ப்ரீமியம் ஏறும் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு ப்ரீமியம் இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபுல்லாக ஜீரோ ஆகுது அன்டில் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும். அதர் சைட் ப்ரீமியம் ஜீரோ ஆகிறதுனால இந்த லைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது வழியாக ட்ராக் பண்ணலாம். இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆஸ் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க வேண்டியது 52 ரூபா தேவைப்படுது. அதோட ப்ராஃபிட் இவ்வளோ, லாஸ் வந்து அன்டிஃபைன்டு, ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது. ஸோ நெட் கிரெடிட்ன்றது நீங்கள் எவ்வளோ செல் பண்ணியிருக்கீங்களோ அது, அப்புறம் அதோட பிரேக் ஈவன்ஸ் வந்து இங்கேயும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், இது மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? இப்படி இருக்கு. நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு, ஆனால் எனக்கு தெரியுது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு. ஜென்ரலாக இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கல் எப்படி இருக்கணும்? மார்க்கெட் வந்து சென்டராக இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே எங்கன்னா இருக்கணும். இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த சப்போர்ட்டையும் நீங்கள் செல் பண்ணுவீங்க கரெக்டாக. ஆனால் மார்க்கெட் என்ன வருது? இப்போ ஒரு நீங்கள் லோ டைம் ஃப்ரேம்லேயே வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சரியா? லோ டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி வருது, ஒரு பை வந்து ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல வந்து இல்லைன்னா இந்த பையுமே ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுப்போமே. இது இறங்கி டிப் ஆகி திரும்பி இது வந்து பையா ட்ரிகர் ஆகுதுன்னா இப்போ இங்கே வந்துருக்கு. ஆனால் இது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது 200 இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற, சரியா? இது சென்டர் வந்து 200, ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 180ல் இருக்குது, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 215 வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இது வந்து 116 வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நீங்கள் செல் பண்ணலாம். அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ரேஞ்சை தூரமாக செல் பண்ணி போகிறீங்களா. ஆனால் மார்க்கெட் சென்டராக இருந்தால் உங்களுக்கு ப்ரீமியம் சென்டராக இருக்கும். ஆனால் இப்போ இங்கே எப்படி இருக்குது? அண்டர்லைங்காக பார்க்குறப்போ இங்கே 180 இருக்குது, ரைட்டா? 20 பாயிண்ட்டில் சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்டில் இருக்குது, ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70 பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 பாயிண்ட் தான் இருக்குது இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா? இந்த 100லேருந்து இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக என்ன சொன்னேன், சப்போர்ட்டை செல் பண்ண போறீங்க, ரைட்டா? சப்போர்ட்டை செல் பண்ண போறீங்க, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸையும் செல் பண்ண போறீங்கன்னா அப்போ உங்களோட பே ஆஃப் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இது ஒரு 10 ரூபான்னு வச்சுப்போமே, இது ஒரு 10 ரூபா அப்படின்னா இந்த ஹைட் எவ்வளோ இருக்க போகுது? 20 ரூபா இருக்க போகுது. ஆனால் மார்க்கெட் எங்கே இருக்குது? மார்க்கெட் இங்கே இருக்குது, ஓகேவா? இப்போ இதை நீங்கள் செல் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? இதோட பிபி எவ்வளோ வரப்போகுது? 10 ரூபா செல் பண்ணதுனால இது பிபி 20 ரூபா வரப்போகுது இங்கேருந்து. அதே மாதிரி இதையும் செல் பண்ணதுனால 20 ரூபா வரப்போகுது. ஆனால் இதுவுமே ஷார்ட் ஸ்டாங்கிள் தான். இந்த ஷார்ட் ஸ்டாங்கிள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் சென்டரா இல்லை ஒரு ரேஞ்சில் இருக்கு. இப்போ இதே எக்ஸாம்பிளில் லைவாக நான் பார்க்குறேன் என்னோட பே ஆஃப்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பொசிஷனில் பழசெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ணிட்டு நான் பார்த்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் வந்து 305 இருக்கா, நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் 290ல் என்னோட சப்போர்ட் இருக்குது, இவன் பக்கத்துலேயே இருக்குது, சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட வந்து 340 தான், ஓகேவா? 340 தான் என்னோட டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஸ்டன்ஸு இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ஆஸ் பர் ரூல் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை செல் பண்ணுவோம், இதையும் செல் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ அப்படி நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, இது செல் ஆகுதா? அதே மாதிரி இதையும் செல் பண்ணுறேன்னா இப்போ எப்படி இருக்குது? இதுவும் ஷார்ட் ஸ்டாங்கிள் தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டர் லைனை பாருங்கள், இந்த டாட்டர் லைன் எப்படி இருக்குது? கீழே வந்தால்
நெகட்டிவ் வர மாதிரி இருக்கு, மேலே போனால் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கு. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, இதை நீங்கள் டைரக்ஷனலுக்குமே யூஸ் பண்ணலாம். டைரக்ஷனலாம் நான் மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் சப்போர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க, க்ளோசர் டு சப்போர்ட் இருக்குன்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், புட் வேல்யூவை கொஞ்சம் அதிகமாகவும் கால் வேல்யூவை கொஞ்சம் கம்மியாகவும் கூட செல் பண்ணலாம். இதே நீங்கள் மார்க்கெட்டு இப்போ இந்த ரெஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் ரெஸ்டன்ஸாக எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ ரெஸ்டன்ஸாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ரெஸ்டன்ஸ் செல் பண்ணிட்டு இதோட சப்போர்ட் எங்கே இருக்கு, இதே சப்போர்ட்ல நீங்கள் செல் பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். அப்போ என்ன வரும், கால் வந்து அதிகமாகவும் புட் வந்து கம்மியாகவும் வரும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ராங்கில் சரியா, இது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லலாம். இதை நீங்கள் சென்டராக தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன் கன்ஜெக்ஷன் வித் ட்ரெண்டோ இல்லைனா சார்ட்டோ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டைரக்ஷனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைரக்ஷனல்ன்றது எப்படி இருக்கும்னா, மார்க்கெட் இப்போ இங்கேருந்து நகர்ந்து வந்து சென்டரா உட்காந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி இருக்கும் உங்களோட பே ஆஃப், திரும்பி வந்து இங்கே வந்து சென்டரா மாறிடுமா. அப்புறம் அங்கேயே மார்க்கெட் நின்னாலும் போதும். இப்போ உங்களோட பர்பஸ் என்ன, இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த மார்க்கெட் நிற்கும்னா மட்டும் இந்த பொசிஷன் எடுக்கணும். நல்லா நோட் பண்ணீங்க, இது ஒரு ஓப்பன் ரிஸ்க் பொசிஷன், அன்டியூ ரிஸ்க் இருக்கும். ஒருவேளை உங்க ரேஞ்சு பிரேக் ஆகுது இல்லைன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெரியும், சார்ட் வழியாகவும் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் வழியாகவும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அது வழியாகவும் நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்டாங்கிள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிஃப்டியில் என்ன பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இண்டெக்ஸில் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ இண்டெக்ஸில் பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம், இந்த ஷார்ட் ஸ்டாங்கில் நான் ஒருவேளை என்னோட சஜஷன் படி என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த லாஸ்ட் பார்ட்டாக வச்சுப்போம் இந்த வீடியோவில். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே இண்டெக்ஸில் பண்ணுங்க. அதுவும் க்ளோசர் டு எக்ஸ்பைரி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த வீக்லிலாம் பண்ண போறீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 7 நாள் 8 நாள் இருக்க மாதிரி பண்ணீங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 23. ஸோ 24ஆம் தேதி பண்ணோம்னா தேவையில்லை. அப்போ 24 விட்டுட்டு 30, ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. ஏன்னா இந்த நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்க நீங்கள் எங்கே செல் பண்ண போறீங்கன்னு. உங்களுக்கு சப்போர்ட் தெரிஞ்சா ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து ஈக்குவலாக செல் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் 343 செல் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு 342 செல் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் இதோட பே ஆஃப். ஆனால் இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, மார்ஜினா 2.26 lakhs தேவைப்படுது. நான் இப்போ இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் ஒன்றா பாருங்க. மேக்ஸ் ப்ராஃபிட் இவ்வளோ வருதா, மேக்ஸ் லாஸ் அகைன் அன்டிஃபைன்டு, ப்ராபிலிட்டி ஓகே, பிரேக் ஈவன் எங்கே அதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்னோட கைடன்ஸில் பண்ண போறீங்க, ஆஸ் நம்மளோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் லேர்னராக பண்ண போறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 lakh கையில் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி யோசிங்க. ஏன்னா இது ஓப்பன் ரிஸ்க்கான பொசிஷன். அதை நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட் ரேஞ்சாக உடையும் போது அப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்ப்போம், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் லேட்டரில் பார்ப்போம். பட் இப்போ இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இஸ் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடட். உங்களுக்கு சார்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் டைரக்ஷனலாகவும் மாற்றிக்கலாம், அதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 times ஆஃப் த மார்ஜின் இருந்தால் மட்டும் இந்த பொசிஷன் எப்பவுமே கை வைங்க. இது அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்ற கேட்டகரியில் வர பொசிஷன். ஸோ அதனால 2 times ஆஃப் த கேபிள் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. நிஃப்டியில் பண்ணுறாங்க யாராக இருந்தாலும் ஒரு 5 lakhs பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு லாட் சரியா, 5 lakhsன்றது நான் சொல்றது ஒரே ஒரு லாட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பின்னொரு வீடியோக்களில் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்களோட நோட்டில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் எழுதி வச்சிங்க. அதே மாதிரி உங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்டையும் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் டீப் டைவ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.